என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட பிரச்சாரம் முடியுது. 5 மணியோட எல்லாமே க்ளோஸு. எல்லா தலைவர்களும் வந்து அவங்கவுங்க பிரச்சாரத்தை அவங்களோட சொந்த தொகுதியில் முடிச்சிருக்காங்க. சீமானண்ணன் காரைக்குடியில் முடிச்சிருக்காரு. அது இல்லாமல் விஜய் வந்து இன்னைக்கு தாம்பரம் ஐடி ஏரியா போனதாக கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிரச்சாரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு சில விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக வந்து இப்போ ஓட்டு போட போகிறாங்க இல்லையா, முதல் முறை வாக்காளர்கள் அல்லது வந்து டிவிக்கு ஆதரவாளர்கள், அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் அண்ணன் மொத்தம் வந்து 234 தொகுதியில் ஆல்மோஸ்ட் ஒரு 180லேருந்து ஒரு 200 தொகுதியை கவர் பண்ணிட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கலாம், 234 கூட கவர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எக்ஸாக்ட் டேட்டா என்னன்றது தெரியல. பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஒரு 180லேருந்து ஒரு 200 வந்து அவர் முடிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து ஒரு 100க்குள்ள முடிச்சிருப்பாரு. எடப்பாடி வந்து 2 டைம் 234 தொகுதியை கவர் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ டிவிக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறீங்களா, முதல் முறை வாக்காளர்கள் அல்லது வந்து ஒரு சேஞ்ச் வேணும் ப்ரோ, எத்தனை நாட்டி தான் வந்து இந்த திமுக அதிமுகக்கே ஓட்டு போடுறது, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுவரை நீங்க ஆசைப்பட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிற விஜய் 234 தொகுதியில முழுசா 20 தொகுதி கூட இன்னும் ஒரு கம்ப்ளீட்டே பண்ணல. எனக்கு இது என்னன்னா, நீங்க ஒரு சேஞ்ச் வரணுன்றதுக்காக ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்க, மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா வந்து இப்போ ஒரு சாதாரண நடிகரா இருக்காரு. அவர் இப்போ நடிகரும் இல்லை, சினிமா விட்டு போயிட்டேன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ ஒண்ணுமே வேலை இல்லாத போதே அவரு வெறும் 20 தொகுதி கூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, அவர் ஒரு வேளை முதலமைச்சர் ஆயிட்டா அவரு நீங்க சந்திக்க முடியும், உங்க பிரச்சனைகள்லாம் அவர் பாப்பாருன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்றது எனக்கு அது எந்த வகையில நீங்க அதை புரிஞ்சு பண்றீங்கன்றது தெரியல. அதுவும் இல்லாம இப்ப கடைசி 2 நாளா சில சென்னையில எல்லாம் ரோட் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரோட் ஷோல கூட்டம்லாம் வருது. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, பாத்தியா பயங்கரமா என்னது. ஆனா ஒரு வீடியோ இப்போ ஒரு 2 நாளா ட்ரெண்டிங்கா இருக்கு. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு எல்லாரும் விஜய் பேசுற மாதிரி அந்த வீடியோ. சார் நீங்க வீட்டை விட்டு வெளில வரல சார். கரூர்ல 41 பேர் இறந்த போது நீங்க வீட்டை விட்டு வெளில வரல சார். 1 மாசம் சார், 41 பேர் செத்து 1 மாசமா நீங்க வீட்டை விட்டு வெளில வரல சார். எங்க சார் போனீங்க? அதனாலதான் சார் உங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க வீட்டை விட்டு வெளில வான்னு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும் போது நீங்க வீட்டை விட்டு வெளில வரல சார். எல்லாரும் நீங்க அங்க வந்து பார்க்க சொன்னீங்க சார். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க சார். என்னமோ சும்மாலாம் உங்களை யாரும் வீட்டை விட்டு வெளில வா அப்படின்லாம் கூப்பிடல சார். இந்த பேச்செல்லாம் நீங்க வந்து கரூர்ல 41 பேர் சேர்க்கும் போது பயந்து போய் தனி விமானத்தை பிடிச்சி ஓடுனீங்களா, அப்போ உங்களுக்கு பேசியிருக்கணும் சார். இப்போ வந்து கடைசி நல்ல எடப்பாடி எல்லாம் பேச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ மற்றும் பலர்ல எடப்பாடியை வச்சிருக்கீங்க. ஏடிஎம்கே கட்சின்றது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு. மற்றும் பலர் உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. May 4 ரிசல்ட் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை மற்றும் பலர் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் சில இவனுங்கெல்லாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கானுங்க, ப்ரோ நீங்க எதுக்கு ப்ரோ சும்மா டிவிக்கு பத்தியே வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, விஜய் பத்தியே தாக்கி வீடியோ போட்டிருக்கீங்க, நாங்க தான் உங்களை கன்சிடரே பண்றது இல்லையே, நாங்க உங்களை ஒரு காம்படிஷனாவே நினைக்கிறது இல்லையே, எங்களோட எதிரி டைரக்டா வந்து டிஎம்கே மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க விஜயை முடிஞ்சா நாம் தமிழர் கட்சியை மட்டும் பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டார். அவர் மட்டும் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா, ஜனநாயகனும் சரி இல்ல அதுக்கு அடுத்து அவர் நடிச்சு வரப்போற படமும் சரி, இந்த யூரோப்பியன் மார்க்கெட் இருக்குல்ல, யூரோப்பியன் மார்க்கெட் மட்டும் இல்ல, யூஎஸ் மார்க்கெட்டும் சரி ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் சரி, ஒரு இடத்துல கூட படம் ஓடாது. ஈழத்தமிழர்கள் கிட்ட ஒரு செமையா வாங்கி கட்டிப்பாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குன்றதுனாலதான் ஒரு வாய முடின்னு கம்முன்னு இருக்கிறாரு தவிர எங்க பேச சொல்லு பார்ப்போம். ஏன் சரி விஜய் பேச வேணாம், வேற எவனையா பேச சொல்லு பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியை பத்தி வந்து இந்தியாவுக்குள்ள கட்சி நடத்துற அவனுங்க. நாம் தமிழர் அப்படி கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல கட்சி இருக்கு. நேத்து இங்கிலாந்துல லண்டன்ல நாம் தமிழருக்கு ஆதரவா வந்து பேரணி நடத்திட்டு இருக்கு. 234 தொகுதி வேட்பாளரோட புகைப்படத்தோட
அது எப்படி சொல்றது, உங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கேட்டா வந்து 16 வருஷமா ஜெயிக்கல 16 வருஷமா ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அட தற்குறீங்களா? எலெக்ஷன் அரசியலுக்கு வந்தே 10 வருஷம் தான்டா ஆகுது. 2016 தான் முதல்ல நாங்க போட்டியே போட்டோம். அதுல இருந்துதான் நீ இதுவரை என்ன சாதிச்சிட்டீங்கன்னு கேக்குறீங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கல, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். இது சாதனை. ஓகேவா? சாதிக்காரன்னு சொல்ல, ஓட்டு போட்டிருக்கான். இது ஒரு சாதனை. இவன் இந்த மதம், இவன் அந்த மதம், சிறுபான்மை சொன்னதில்லை. ஆனா 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். அதுல இந்துக்களும் அடங்கும், முஸ்லிம்களும் அடங்கும். இது ஒரு சாதனை. எந்த கட்சியோடையும் கூட்டணியை அமைக்காம போட்டி போடுறோம். எங்க வாக்கு 8% வாக்குன்றது அது எங்களோட வாக்கு மட்டும்தான், வேற எவனோட வாக்கும் கிடையாது. எந்த ஒரு கட்சியாவது அப்படி சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் தான் எங்ககிட்ட வந்து காசு கொடுத்தாங்களே தவிர மக்களுக்கு 1 ரூபாய் கூட செலவு பண்ணா வாங்குற 36 லட்சம் ஓட்டு. நாங்க என்ன சாதிச்சோன்னு எங்களை கேக்குறீங்க. நாங்க சாதிச்சதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமானு தெரியல. 8 வழி சாலையை போட சொல்லி பார்ப்போம். பரந்தூர் விமான நிலையம் எதுக்கு இவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பிக்கட்டும், என்ன எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு போற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், சென்னையில் சர்ச்சே இல்லையா சார் உங்களுக்கு? அது எதுக்கு சார் திருச்சி கிழக்குல போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போட்டுன்னு போயின்னு இருக்கீங்க? உடனே வந்து சில பேர் முட்டை கொடுப்பாங்க. அவர் சர்ச் மட்டுமா போனாரு, முஸ்லீம் இதுக்கும் போனார், தர்காவுக்கும் போனாரு, கோயிலுக்கும் போனாரு, இப்படி மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது சென்னையில எல்லாம் போக மாட்டீங்களா? எதுக்கு திருச்சி கிழக்கு போய் போனோம்? அது புரியல. சரி, ஓகே, உங்களால வந்து இப்ப 2 தொகுதியில போட்டி போடுறாருல, எந்த தொகுதியில ரிசைன் பண்ணுவாரு? அது உங்களால இப்ப சொல்ல முடியுமா? முடிஞ்ச சொல்லு பார்ப்போம். பெரம்பூர்ல ரிசைன் பண்ணுவாரா, திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணுவாரா? ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணி தானே ஆகணும். எதுல ரிசைன் பண்ணுவாரு? ஒரே ஒரு டிவிக்கு ஆள் சொல்லு பார்ப்போம். எவன்டா செலவு பண்றது ரிசைன் பண்ணதுக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சா? ஏன்டா நீங்க பயப்படுறதுக்கு கவர்மெண்ட் காசு செலவு பண்ணணுமாடா? நீங்க பயந்து எங்கடாப்பா தோத்துற போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு? எனக்கு புரியல. இதுக்கு ஃபயர் வேற விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு இது படிச்சேன், அதை நான் சொல்றேன். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இப்ப எல்லாரும் தப்பா பேசுறீங்களே, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு முகவரி ஃபர்ஸ்ட் வேணும். ஓகேவா? இவ்வளவு நாளா திராவிடம் சொல்லி நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா இப்பதான் வந்து ஒரு கட்சி, தமிழ் தேசிய கட்சி, கடந்த 15 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்பதான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எட்டி மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்று கட்சியா மாறி இருக்கு. ஒரு தமிழ் தேசிய கட்சி மாநில கட்சியா மாறினதே தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கேக்குறீங்களா? தற்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி என்னடா சாதிச்சதுன்னு தமிழ் தேசியன்ற ஒரு ஐடியாலஜி இங்க எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல மாநில கட்சி அங்கீகாரம் ஆகிருக்குடா. உங்களால ஒரு ஐடியாலஜினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? அந்த மாதிரி ஒரு கட்சி 1000 குறை சொல்றீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 2-3 தேர்தல்ல நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டானுங்க. ஓட்டு போட்டு இப்ப என்ன சொல்றானுங்க, இந்த ஆளும் நம்ம இவ்வளவு நம்பணும், கடைசியில இப்படி இருக்கானே, எதுக்கு? விஜய எதிர்க்கிறாராம், அதனால இப்போ சீமான் கெட்டவர் ஆயிட்டாராம். ஏன் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டியா? அப்ப என்ன லாலிபாப் எங்க வச்சிருந்த? அப்ப என்ன சப்பிட்டு இருந்தியா? அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா சீமான் கெட்டவர்? இப்பதான் உனக்கு நொட்டுதா? ஏண்டா ஒரு ஆக்டர் நடிக்க வந்துட்டான்னு மாறினது நீங்களா நாங்களாடா? எங்களை பார்த்து மாறிட்டோம்ன்றீங்க. 2014 கத்தி படத்துக்கு சத்யம் தேட்டர் உடைச்சானே, அப்போ எவன் வந்து உங்களுக்கு நொட்டினான்? அப்பெல்லாம் தெரியலையா சீமான் காசு வாங்கினான்னு? அப்பெல்லாம் மூடின்னு இருந்தீங்க. இப்பதான் வந்து சீமான் திரள் நிதி வாங்குறாருலாம் நொட்டுதா? மெர்சலுக்கு எவன் நின்னா? சர்க்காருக்கு எவன் நின்னா? மற்றும் பலர்கள் இப்ப பேசினு இருக்கே, சர்க்கார் படத்தை நிக்க வச்சாரு சித்தப்பு, அப்ப எங்க மற்றும் பலர்? இப்பதான் வந்து மற்றும் பலர் நொட்டுதா உனக்கு? சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய கட்சி 1008 குறை இப்ப நீங்க சொல்லின்னு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு முகவரி வேணும். ஓகேவா? அந்த முகவரி தான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த முகவரிக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்டு தான் இப்ப நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கு. அந்த கட்டிட்டு இருக்கிற வீட்டை மேல கூரை சரியில்லை, பெயிண்ட் அடிக்கல, ரூம் சின்னதா இருக்கு அப்படின்னு 1008 குறை சொல்லின்னு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணு வீடுன்னு ஒண்ணு வேணும்னு சொல்ல வரேன். அந்த வீடு ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ அதுல குறை சொல்லு. அதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லு. தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு வீடே இல்லை, ஒரு கட்சி இல்லை,
இப்பதான் தமிழ் தேசியம் வளர்ந்து வந்துன்னே இருக்கு. ஒருத்தன் வரான் நடுவுல ஈவே ராமசாமி எடுத்துக்கின்னு, கேட்டா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்ற. எப்படா இரு கண்கள் ஆகும்? அறிவு கட்ட நாய, எப்படா இரு கண்கள் ஆகும்? இதுல நடுவுல வந்து சிலவங்கலாம் வந்துட்டு போறானுங்க. இந்த சத்யராஜ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து விஜயை பத்தி தப்பா பேசுறது. கை கட்டி நின்னாரு கொடநாட்டுல. ஆமா, கை கட்டி நின்ன. நீ போய் எங்க நிக்கிற? ஏன் தலைவர் படத்துல நீ தானே நடிச்ச? நீ போய் கேட்க வேண்டியது, ஜெயலலிதா கிட்ட தைரியமா போய் பேச வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நீ மூடி நின்ற, நீ விஜய் கை கட்டு நின்று பேசின இருக்க. இப்பதான் வந்து தெரியுது அவனுக்கு விஜய் கை கட்டி நின்னது. சரி, விஜய் தான் கை கட்டி நின்னாரு, அதுக்கப்புறம் விஜய் கூட நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் அவ்வளவு சுயமரியாதை, பொறுப்பு மயிர் இல்லை நீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரையும் நான் மிகப்பெரிய வளர்ச்சியா நான் என்ன பாக்குறேன், கண்கூட நான் பாக்குறது என்னன்னா, 2021 சரி, 2024 சரி, 2019 சரி, ஏன்னா இந்த 3 தேர்தலில் நான் வந்து பார்த்துருக்கேன் நாம் தமிழர் கட்சியை பத்தி. அப்பெல்லாம் நான் என்ன ஸ்டேட்டஸ்ல வீடியோவா போடுவேன்னா, வெறும் சீமானான ஸ்பீச் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா வந்து அவர் மட்டும் தான் தெரிஞ்ச முகமா இருப்பாரு. சில டைம் ஏதோ ரொம்ப ரேரான ஒரு இதுல கல்யாண சுந்தரான வீடியோ போடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து ராஜீவ்காந்தி வீடியோலாம் நான் போடுறதில்ல, எனக்கு அவன் பேசுறதே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண சுந்தரான வீடியோ போடுவேன். அப்படி இல்லைன்னா ரேரா ஏதாவது காளியம்மாளுக்கா வீடியோ போடுவேன். ஆனா முக்கால்வாசி 95% சீமானான வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் என்னால சீமானான வீடியோவே போட முடியல. அப்படி இருக்கு. இன்ஸ்டா ஃபீட்ல நான் பாட்டு ஸ்க்ரால் பண்ணினே இருக்கேன். எந்த வீடியோ நான் போடுறதுன்னு எனக்கே தெரியல. டைம் இல்லை எனக்கு வீடியோ ஷேர் பண்ண. அவ்வளோ சரி, ஒரு வீடியோ நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வீடியோ நல்லா இருந்தா அது இன்ஸ்டால டவுன்லோட் பண்றதே பெரிய விஷயம். அதை காப்பி பண்ணி, லிங்கை காப்பி பண்ணி, இன்னொரு ஆப்ல பேஸ்ட் பண்ணி, அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். நான் சரி ஓகே, ஒரு 10 வீடியோ ஒரு நாளைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரால் பண்றேன். எல்லா வீடியோவுமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு சீமானான வீடியோவே நான் போறது இல்லை. ஏதோ இன்னைக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருந்தாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஒன்று போட்டேன். மீதி ஃபுல்லா வந்து அந்த வேட்பாளர் கேண்டிடேட்டை, அவ்வளவு கேண்டிடேட்டை வளர்த்து வச்சிருக்காரு. ஒரே ஒரு கேண்டிடேட் டிவிகளை சொல்லு பார்ப்போம் அந்த மாதிரி. சரி, இவ்வளவு ஃபயர் விட்டுன்னு இருக்கிறீங்களா? விஜயை தவிர நீங்க ஏன்டா ஒரு கேண்டிடேட் வீடியோ கூட இது வரைக்கும் போடல? மிஞ்சி போனா ஆதவ நான் வீடியோ போடுவீங்க. ஆதவ நான் உங்க கட்சியால 3வது கட்சி அவனுக்கு. இந்த 2 நாளா வந்து என்னன்னா, நம்ம பசங்க என்டிகே பசங்களே கேம்பெயின் கூட பண்ண விட மாட்டானுங்க. கேம்பெயின் கூட பண்ண விட மாட்டாங்கன்னா எப்படி சொல்றது, கேம்பெயின் பண்றாங்க. ஆனா அதை விட அவங்களுக்கு வேற ஒரு வேலை முக்கியமா இருக்கு. என்ன வேலைன்னா, இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா, அவங்கள பிடிக்கிற வேலை. ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி அவங்கள பிடிக்க வேண்டியதா இருக்கு. இதுவே பெரிய இதுவா இருக்கு. ஏன்டா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் மாலாமடா கொடுப்பீங்க? மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வீட்டு பையன் வீட்டுல ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்றது? இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் நொட்டுவாங்க. 16 வருஷமா என்ன பண்ணிருந்தீங்கன்னு இப்ப கேட்பானுங்க. ஏன் வாங்காம இருக்க வேண்டியதானே? 16 வருஷமா என்ன பண்ணுச்சுன்னு கேட்கற புடுங்கிக்கலாம். ஓட்டுக்கு நீ காசே வாங்கினது இல்லையா? எத்தனை பேர் நீ என்டிகேக்கு போட வச்ச? சரி, நீ போட்ட உன்னை ஏமாத்திச்சுப்பா. நீ எத்தனை பேர் போட வச்ச? என்டிகேக்கு என்ன பண்ணுச்சு? 16 வருஷம். எனக்கு வாயில அப்புறம் வருது. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், இந்த ஆக்டர்ஸ் பின்னாடி போய் தயவு செஞ்சு ஏமாறாதீங்கடா. நான் வந்து என்ன சொல்றது, மறுபடியும் வந்து 2029 அடுத்த எலெக்ஷனு, 2029 அதுலயும் தனியாலாம் நிக்க மாட்டோம். காங்கிரஸ் கூட தான் போவோம். நான் இப்போ சொல்றேன், இப்போ இந்த வீடியோ வேணா சேவ் பண்ணி வச்சுக்கோங்கடா. அடுத்த 2029 டிவிக்கே காங்கிரஸ் கூட சேர்ந்தானா அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா நீங்க ஓகேவா, உங்களுக்கு தெரியாது. 2031 விஜய் யாருன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.